ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி மிளகு ரசம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, மல்லி, புளி, பெருங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு. இந்த மிளகு ரசம் சூடான சாதத்தோட நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சூடான ரச சாதத்தோட நீங்கள் பொரியல், ஊறுகாய் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசத்துக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த பழம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் வேக வச்சுருக்கேன். பழம் நல்லா பழுத்து இருந்ததுன்னா நீங்கள் கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ நமக்கு தக்காளி ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம ரசப்பொடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். மிளகு ரசங்கிறதுனால நான் மிளகு கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மல்லி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு ரசத்துக்கு தேவையான பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும் போது நமக்கு ரசத்தோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். 4-5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம உரல்ல இடிச்சுக்கலாம். நமக்கு சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இது 1-2 நீங்கள் தட்டிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே நம்ம பூண்டும் இடிச்சுக்கலாம். நான் 5 பூண்டு எடுத்திருக்கேன். அதுவும் வெங்காயத்துக்கூடயே நம்ம சேர்த்து இடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம், பூண்டு 1-2 நம்ம இடிச்சாச்சு. இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் வேக வச்சிருந்த தக்காளி நல்லா ஆறிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி மேலே இருக்கிற தோல் நமக்கு வந்துடும். இந்த தோல் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியே எடுத்துக்கோங்க. அப்போதான் நமக்கு மசிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். பழம் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட நான் சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன். புளி நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா கரைச்சிட்டு நம்ம தக்காளி தண்ணியிலேயே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு, தக்காளியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம ரசம் தாளிச்சுக்கலாம். நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம், பூண்டு இடிச்சு வச்சிருக்கிறத நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பவுடரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும் போது ரசத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு 1 வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட நம்ம தக்காளி புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நமக்கு ரசம் எப்பவுமே கொதிக்க கூடாது. நம்ம ஓரத்தில் அந்த நுர கட்டுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, அந்த ஓரத்துலையும் நடுவுலையும் நல்லா நுர கட்டி இருக்கு பாருங்க. கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நான் மல்லி இலை சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. நம்ம ரசம் எப்பவுமே கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சதுன்னா நமக்கு அந்த டேஸ்ட் மாறிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மிளகு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மிளகு ரசம் நம்ம சூடான சாதத்தோட பொரியல் வச்சோ ஊறுகாய் வச்சோ நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்யறதுக்கும் ரொம்ப சுலபம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி நம்ம ரசம் பண்ணும்போது இதோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.